நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற பாடம் 2 லெசன் 2 பாட் தோ விட்டமின் அப்படின்ற லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ள 2 பேராகிராஃப் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஏ விட்டமின் அதோட एक्सप्लेनेशन பார்க்க போகிறோம். शरीर में ए विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है, आंखों की चमक चली जाती है. विटामिन ए दूध और उससे बने मक्खन, मलाई और पनीर से मिलता है. ஏ விட்டமினில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் ஏ விட்டமின் குறைவினால் நுரையீரல் பாதிப்படைகிறது. The lack of vitamin A in the body causes damage to the lungs வந்து டேமேஜ் ஆகுது விட்டமின் ஏ குறைபாடுனால. அடுத்தது பிரகாசத்தை, அதாவது கண்கள் பிரகாசத்தை இழக்கின்றன. The eyes lost their shine. நம்மளோட கண்ணோட பிரகாசம், நம்ம பார்வை வந்து குறைவாக போகுது, பார்க்குறதுக்கு சரியாக தெரியாது, பொருளெல்லாம் கரெக்டாக தெரியாது, அந்த மாதிரி அந்த பிரகாசத்தை இழுக்குது அந்த ஏ விட்டமின் கம்மியாக இருக்கிறதுனால. வைட்டமின் ஏ பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் வெண்ணெய், க்ரீம் மற்றும் சீஸ் ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது. விட்டமின் ஏ இஸ் obtained from milk and its products like butter, cream, cheese. அதுதான் மக்கன், மலாயி, பனீர். அதாவது வெண்ணெய், க்ரீம், சீஸு, பட்டர், க்ரீம், சீஸ், இதிலேருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ அப்படின்றது கிடைக்குது. அடுத்தது பி விட்டமின். பி விட்டமின் பற்றி இந்த பேரால் இருக்குது. बी विटामिन सबसे महत्वपूर्ण है. बी विटामिन மிக முக்கியமானது. விட்டமின் பி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். விட்டமின் பி அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, शरीर में इसकी कमी होने से नारें कमज़ोर है जाती है. அதாவது உடலில் அதன் குறைபாட்டால், பி விட்டமின் குறைபாடுனால, பி விட்டமின் கம்மியாக இருக்கிறதுனால நரம்புகள் பலவீனமடைகின்றன. இட்ஸ் டெஃபிஷியன்சி இன் த பாடி வீக்னஸ் த நர்வ்ஸ். ஒவ்வொரு உரையாடலுக்கும் மனிதன் கோபப்படுகிறான். எ பர்சன் கெட் ஆங்க்ரி அட் ஸ்மால் திங்ஸ். இந்த பி விட்டமின் குறைபாடுனால நம்மளோட நரம்பு பிரச்சனை வருது. நமக்கு நர்வ் சிஸ்டம், நர்வ்ஸ் வந்து ரொம்ப வீக்னஸ் ஆகுது. இதனால் என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு கோபம் அதிகமாக வரும் அந்த பி விட்டமின் கம்மியாக ஆகிறதுனால. அதாவது ஒரு சின்ன சின்ன ஸ்மால் திங்ஸுக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களும் கோவப்படுவாங்க இந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறதுனால. அடுத்தது முட்டைகோஸ், வெங்காயம், கைக்குத்தல் அரிசி போன்றவற்றிலிருந்து வைட்டமின் பி கிடைக்கிறது. அதாவது ஆத்மி பாத் பாத் மே குஸ்ஸா கர்த்தா है. विटामिन बी गोभी, प्याज आदि से कुड़े हुए चावल आदि से मिलता है. Vitamin B is found in cabbage, onion and pounded rice etc. என்னன்னா, முட்டைகோஸ், வெங்காயம், கைக்குத்தல் அரிசி, இதில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து விட்டமின் பி அப்படின்ற விட்டமின் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான பொருளெல்லாம் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது விட்டமின் பிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.